வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சி எப்போதும் பிற்படுத்த வகுப்பினருக்கு எதிரானது. ஹரியானாவில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. ஜாபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 10 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 15 IAS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் தேசிய பட்டியலின ஆணைய உறுப்பினர்கள் ஆய்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சி எப்போதும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிரானது என்று ஹரியானாவில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் நடப்பு ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஹரியானாவின் மகேந்திரகார் நகரில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சி எப்போதும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிரான கட்சியாகவே உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் 1950ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட காக கலைஞர் ஆணையம் பற்றி குறிப்பிட்டு பேசும்போது OBCக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது என்றும், எனினும் காங்கிரஸ் கட்சி இந்த பரிந்துரைகளை பல ஆண்டுகளாக அமல்படுத்தவில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் 1980ஆம் ஆண்டில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மண்டல் கமிஷனை கிடப்பில் போட்டுவிட்டார் எனவும், 1990ஆம் ஆண்டில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எனவும், ராஜீவ் காந்தி 2.5 மணி நேரம் வரை உரையாற்றிவிட்டு OBC இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார் என்றும் தெரிவித்த அவர், ஹரியானாவில் முஸ்லிம் இடஒதுக்கீட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என நான் உறுதி கூற விரும்புகிறேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜாபர் சாதிக்கை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உத்தரவிட்டுள்ளார். ரூபாய் 2000 கோடி போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக சென்னையை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக்கை டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் போதைப் பொருட்கள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்ததாக கூறி அவர் மீது அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்தது. டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜாபர் சாதிக்கை இந்த வழக்கில் கடந்த மாதம் 26ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. அவரிடம் விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது. அப்போது சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் பெரும் மூளையாக செயல்பட்டுள்ளார். விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அமலாக்கத்துறை சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் ஜாபர் சாதிக் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான மும்பை உள்ளிட்ட இடங்களில் வழக்கு நிலுவையில் உள்ளது என இந்த வழக்கு விசாரணையின் போது பதில் அளித்துள்ளார் எனவும், இதனால் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், கைது செய்யப்பட்ட 15 நாட்களுக்குள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இதனால் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் வாதிட்டார். இந்நிலையில் ஜாபர் சாதிக்கை 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அனுமதி அளித்துள்ளார். மேலும் 18ஆம் தேதி உறவினர்களை சந்திக்க அனுமதித்து மீண்டும் 19ஆம் தேதி வரை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார். 10 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 15 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 10 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 15 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உள்துறை செயலாளராக இருந்த அமுதா IAS வருவாய்த்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமாரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கால்நடை மீன்வளத்துறை செயலாளராக கோபால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பள்ளி கல்வித்துறை செயலாளராக சிட்கோ இயக்குனர் மதுமதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்ப துறை செயலாளராக குமார் ஜெயந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தின் போது மாவட்ட ஆட்சியராக இருந்த ஷர்வன்குமார் ஜடாவத் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி சேவைகள் துறை இயக்குநராக இருந்த சந்திரலேகா ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். லட்சுமி பவ்யா நீலகிரி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும், அரியலூர் மாவட்ட ஆட்சியராக ரத்னசாமியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியராக CB ஆதித்ய செந்தில்குமார் என்பவரும், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக அழகு மீனாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக கிரேஸ் லால்ரெண்டிகி பச்சாவும், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக சிம்ரன்ஜீத் சிங் கலோன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.
IAS அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியருக்கான இடமாற்ற உத்தரவுகளை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா பிறப்பித்துள்ளார். சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் தேசிய பட்டியலின ஆணைய உறுப்பினர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். சென்னை பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சியினர் தேசிய பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் பட்டியல் இனத்திற்கான தேசிய ஆணைய உறுப்பினர் வத்தேப்பள்ளி ராமச்சந்தர் மற்றும் ரவிவர்மன் உள்ளிட்டோர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் இந்த சம்பவம் குறித்த அறிக்கையை உயர் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் முழுமனதோடு ஆதரிக்கிறது என செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னையில் தமிழக அரசு சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகையில், முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் முழுமனதோடு ஆதரிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் பேசுகையில், எந்த ஆட்சி நடந்தாலும் பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த ஒற்றுமை தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டும். தமிழ்நாடு காவிரி பாசன விவசாயிகளுக்காக அந்த ஒற்றுமை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தீர்மானம் காங்கிரஸுடைய ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அங்கே நிர்பந்தப்படுத்தும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீதிமன்றம் ஆணையிட்டுடுச்சு, காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லிடுச்சு. இப்போ CWMS TWRS போட்டிருக்காங்க, 2 ஆணையம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களும் சொல்ல போகிறாங்க. இதை நடைமுறைப்படுத்தலைன்னா யார் தலையிடணும்? அதுக்காக தான் பாரத பிரதமரை சந்திக்கலான்ட்டு சில தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க. பாரத பிரதமர் தலையிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அவர் பெற்றுத்தர வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. காவிரி நதிநீர் தமிழகத்திற்கு வர வேண்டும், டெல்டா பகுதிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் காவிரி ஆணையம் எல்லாம் அமைக்கப்பட்டது என SP வேலுமணி பேசினார். சென்னையில் தமிழக அரசு சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த SP வேலுமணி பேசுகையில், காவிரி நீரை முழுமையாக தர கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பேசுகையில், இந்த சட்ட போராட்டம் மூலமாகத்தான் ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அரசாக அவங்க இருக்கிறதுங்காட்டி தான் அந்த வார்த்தை என்ன சொன்னார். அவங்க ஆனால் முழுமையாக இது நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவங்க அடுத்த இடத்துக்கு போக முடியும். முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு. உடனடியாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கு திமுக அரசு வலியுறுத்த வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே அம்மாவுடைய காலத்தில் என்னென்ன பண்ணோம், இப்போ இருக்கக்கூடிய அரசு உடனடியாக இந்த கூட்டத்தை முன்னாடியே கூட்டிருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு இந்த கூட்டத்தை கூட்டி நாங்கள் தர முடியாமல் சொன்னதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னாலும் கூட இதை பொறுத்தளவுக்கு நீரை பெறுவதற்கு முழுமையாக எங்களது பொதுச்செயலாளர் அதிமுக நல்ல விஷயங்களுக்காக, பொதுவான விஷயங்களுக்காக கண்டிப்பாக ஒன்றிணைந்து இதை நீரை பெறுவதற்கு முயற்சி எடுக்கும் என்பதுதான். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அதிமுக சார்பில் ஆதரிச்சிருக்கோம் இல்லையா? கண்டன தீர்மானத்தை ஆதரித்திருக்கோம். சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் பாமக சட்டமன்ற உறுப்பினர் GK மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். சென்னையில் தமிழக அரசு சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் GK மணி பேசுகையில், ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை 1 ஆண்டு கூட கர்நாடகா அதை சரியாக செய்யவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பேசுகையில், காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத் தலைவர்கள் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பங்கேற்றோம். குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்க வேண்டும், அதை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் வைத்திருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்று நடத்தியதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். குறிப்பாக காவிரி என்பது தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனை. இது தமிழ்நாட்டிற்கு காலங்காலமாக கிடைத்து வந்த உரிமை என்பது மட்டுமல்ல. தமிழக முதலமைச்சர் 3 தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளார். அவை 3ம் வரவேற்கத்தக்கவை என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக அரசு சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது.
இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா பேசுகையில், காவிரியில் நமக்குரிய உரிமையை தர கர்நாடகா மறுக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் பேசுகையில், காவேரி படுகை மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் 1.30 லட்சம் ஏக்கர், திருவாரூர் மாவட்டத்தில் 92,500 ஏக்கர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 94,850 ஏக்கர், நாகை மாவட்டத்தில் 3,250 ஏக்கர், ஆக மொத்தம் 3.20 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி முழுமையாக நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலை தொடர்ந்தால் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் 3 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 2 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் உறவினர்கள் 15 பேருக்கும் விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தென் நெற்குளம் கிராமத்தில் வசித்து வந்த பெண் ஒருவர் 2வது திருமணம் செய்து கொண்டு தனது 2 பெண் பிள்ளைகளையும் தனது தாயார் பராமரிப்பில் விட்டுவிட்டு புதுவையில் திருமணம் செய்து கொண்டவருடன் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் தாயிடம் 2 பெண் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு சென்ற 2 ஆண்டுகளில் தாய்மாமனின் நண்பர்களான தீனதயாளன், அஜித்குமார், சிறுமிகளின் தாத்தா செல்வசேகர் மற்றும் அவரின் மாமா துரைசாமி உள்ளிட்டோர் 2 சிறுமிகளையும் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து சிறுமிகளின் தாயார் அளித்த புகாரின் பேரில் 15 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கில் விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் 15 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள், அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து மாஞ்சோலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி ஆகியோர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நேரடியாக ஊடக சந்திப்பில் ஈடுபட்டனர். இதில் மே 17 இயக்கம் தலைவர் திருமுருகன் காந்தி பேசிய போது, இன்றைக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசை நடத்த வேண்டும் என்றும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரை ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி, அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை, இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது. ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இது மிக முக்கியமான கோரிக்கை, இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான கோரிக்கை. பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது மணி பேக்கேஜ் நிதி, இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். கள்ளக்குறிச்சி அருகே டிராக்டரில் இருந்து நிலைத்தடுமாறி கீழே விழுந்த இளைஞர் ரொட்டேட்டரில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த களத்தூர் கிராமத்தை சேர்ந்த மணிகண்ணன் என்பவர் தனது நிலத்தில் உழவு பணியை மேற்கொள்ள சாந்தி என்பவருடைய டிராக்டரை வாடகைக்கு அழைத்துள்ளார். இதனையடுத்து லோகேஷ் மற்றும் அவரது நண்பர் கோகுல் ஆகிய இருவரும் டிராக்டரை ஓட்டி வந்து நிலத்தில் உழவு பணியை செய்தனர். அப்போது திடீரென நிலை தடுமாறி டிராக்டரிலிருந்து தவறி கீழே விழுந்த கோகுல் எதிர்பாராத விதமாக டிராக்டரின் பின்பக்கத்தில் உள்ள ரொட்டேட்டரில் சிக்கி தலை துண்டான நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலின் பேரில் விரைந்து வந்த திருநாவலூர் காவல்துறையினர் கோகுல் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சத்திரிய சான்றோர் படை என்ற புதிய கட்சி தொடங்கியுள்ளதாக ஹரிநாடா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பனங்காட்டு படை கட்சியின் சார்பில் சுயேட்சையாக ஹரிநாடார் போட்டியிட்டார். இதில் 37,727 வாக்குகள் பெற்று தமிழகத்தில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களில் அதிகமான வாக்குகள் பெற்றுள்ளார். இந்நிலையில் பண மோசடி வழக்கில் சிக்கிய அவர் கர்நாடக மாநிலம் பரப்பன அக்ரஹார சிறையில் 3 ஆண்டுகள் இருந்தார். இந்த வழக்கிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த ஹரிநாடார் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆலங்குளத்திற்கு சென்று அங்குள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை சந்தித்து பேச உள்ளதாகவும், தொடர்ந்து ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நான் ஹரிநாடார், பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆலங்குளத்தில், அதுவும் நாடார்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கும் விதமாக எனக்கு 37,726 வாக்குகள் அளித்த ஆலங்குளம் தொகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த எங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களுடன் வருகை புரிந்தேன். நாடார்களுக்கான ஒரு புதிய அரசியல் கட்சியை பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்பாக அறிவிக்க இருந்தேன். ஆனாலும் காவல்துறை அங்கிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். அந்த தடுப்பதற்கு காரணமே கூட 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற திமுகவின் அமைச்சராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்க நேர்ந்த இதற்கு காரணமாக வாக்குகள் பெற்ற ஒரே காரணத்திற்காக ஆலங்குளத்தில், அதுவும் பெருந்தலைவர் ஐயா அப்பச்சி காமராஜர் அவர்களின் சிலைக்கு முன்பாக அரசியல் கட்சி சம்பந்தமாக அறிவிப்பு கூடாது என்று காவல்துறையினர் தடுத்து விட்டார்கள். இருந்தாலும் ஆலங்குளம் தொகுதி மக்கள் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 பெண்கள் மற்றும் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த செங்கட்டாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் மற்றும் உச்சப்பட்டியைச் சேர்ந்த பொலச்சி ஆகியோருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளது. இந்நிலையில் 6 மாத காலமாக தடையில்லா சான்று வழங்காததை கண்டித்து தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த நிலக்கோட்டை காவல்துறையினர் தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. 6 இட ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இந்தியாவின் மாமனிதன் என்று மாவட்ட செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுவால்பேட்டையில் அமைந்துள்ள பாமக அலுவலக வளாகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது மருத்துவர் ராமதாஸ் 6 இட ஒதுக்கீடு பெற்றுத்தந்த இந்தியாவின் மாமனிதன் என்றும் 2026 அன்புமணி ராமதாஸை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்குவோம் என சபதம் ஏற்கிறோம் என்று கூறினார். விழாவில் முக்கிய நிர்வாகிகள் மணி, பாலாஜி, கிருஷ்ணன், தீனதயாளன், உமா மகேஸ்வரி, சக்கரவர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு, டூரிஸ்ட் வேன் உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கோவில்பட்டி அருகே மூப்பன்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாடசாமி என்பவர் தனக்கு சொந்தமான டூரிஸ்ட் வேன் மூலம் தனியார் மில்லுக்கு தொழிலாளர்களை பணிக்கு அழைத்து சென்று வரும் பணியை செய்து வந்தார். இவர் மூப்பன்பட்டி மயானத்தில் மாடசாமி படுகொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவலின் பேரில் கோவில்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாடசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் மாடசாமி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ள புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயனடைய வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கொடிஷியா நிர்வாகமும் இணைந்து 8வது ஆண்டாக ஜூலை 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புத்தக பதிப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர். 280க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் புத்தக கண்காட்சி குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2024 ஆண்டுக்கான புத்தக திருவிழா வந்து ஜூலை 19ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும். ஆண்டுதோறும் நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமாக வந்து நம்ம ஆண்டுதோறும் நடந்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம ஸ்டால்ஸ் போட்டு பல்வேறு புக்ஸ் வந்து அங்கே டெஃபினட்டாக நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விருதுகள், ஆக்டிவிட்டீஸ், நம்ம எல்லாருக்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கும் தேவையான லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று இது வெற்றிகரமாக நடத்துறதுக்கு அழைப்பு நம்ம கொடுக்குறோம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக. இந்த ஆண்டும் நம்ம இந்த புக் ஃபேர் வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக நம்ம கொலாபரேஷன் நம்ம பண்ணுறோம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஒப்படைக்கும் போராட்டம் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத பராமரிப்பு உதவித் தொகையை 2000 உயர்த்தி வழங்க வேண்டும், 100 நாள் வேலையை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வஜ்ராபுரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை மாற்றி அமைத்து தர கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வஜ்ராபுரம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேல்நீர் தேக்க தொட்டியின் சிமெண்ட் தூண்கள் பெயர்ந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனே சீரமைத்து தர வேண்டும் என அச்சரப்பாக்கம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் இந்நாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என வஜ்ராபுரம் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். குரோம்பேட்டை GST சாலையில் போக்குவரத்து காவல்துறையினருடன் தனியார் நிறுவனம் இணைந்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையை அடுத்த குரோம்பேட்டை போக்குவரத்து காவல்துறை மற்றும் தனியார் நிறுவனமும் இணைந்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. குரோம்பேட்டை GST சாலையில் உதவி ஆய்வாளர் ஜெயவேல் தலைமையில் போக்குவரத்து காவலர்கள் பங்கேற்று வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். அப்போது சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும், சிவப்பு சிக்னல் போட்டவுடன் வெள்ளை நிற கோடுகளை கடைபிடித்து வாகனங்களை நிறுத்த வேண்டும், பாதசாரிகள் சாலையை கடக்கும் போது வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும், வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் வாகனத்தின் பின்னால் அமர்ந்து பயணிக்கும் நபரும் தலைக்கவசம் அணிய வேண்டும், காவல்துறையினரின் வாகன பரிசோதனையின் போது ஆவணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வாகன ஓட்டிகளுக்கு உதவி ஆய்வாளர் ஜெயவேல் வழங்கினார். பள்ளி மாணவர்கள் தமிழின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவையில் செயல்படும் தனியார் பள்ளி வளாகத்தில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது. தமிழர் கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறைகள் உள்ளிட்ட தமிழ் மொழியின் பெருமைகள் குறித்து இளம் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது. முன்னதாக இதன் துவக்க விழாவில் தமிழர் பாரம்பரிய விழாக்களைப் போல் கும்ப மரியாதையுடன் மாணவிகளின் தமிழ் பாரம்பரிய கலைகளை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஓலைச்சுவடியை வாசித்து முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது. இதனையடுத்து திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன் என வேடமிட்டு மாணவ மாணவிகள் மேடையை அலங்கரித்தனர். நிகழ்ச்சியில் இளம் மாணவர்களிடையே ஒளிந்திருக்கும் தனித்துவத்தையும் தமிழ் ஆர்வத்தையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் இலக்கிய போட்டிகள், சிறப்பு பட்டிமன்றங்களை நடத்த உள்ளதாகவும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆசிரம் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவக்க விழா இன்னைக்கு நடந்துருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா வந்து தனியார் பள்ளிகளாகட்டும் அரசு பள்ளிகளாகட்டும் அனைத்துமே வந்து ஆங்கில வழி கல்வி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தைங்க வெறும் பாட புத்தகங்களாக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர, அதாவது மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கான எழுத்துக்களையோ இதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வழிமுறையிலும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா படிப்படியாக பார்த்திங்கன்னா வந்து அதாவது இந்த நாளிதழ்கள் கூட வந்து இப்போ படிக்கிறது வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆசிரம் பள்ளி எப்போவுமே வந்து அதுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸுகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த முத்தமிழ் மன்றம் ஆரம்பிக்கிறது மூலிமா இயல், இசை, நாடகம் அப்படின்ற 3 தமிழையும் நம்ம குழந்தைகளுக்கு எல்லா நாட்களும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய வந்து சிலபஸ்லேயே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் குழந்தைகளை வந்து இந்த மன்றத்தில் வந்து சேர்த்துக்குவோம். ஸோ அதில் ஒரு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு விதமான செயல்பாடுகள் வந்து இருக்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சி எப்போதும் பிற்படுத்த வகுப்பினருக்கு எதிரானது. ஹரியானாவில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை.
ஜாபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 10 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 15 IAS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் தேசிய பட்டியலின ஆணைய உறுப்பினர்கள் ஆய்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.